ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் குடியாத்த குமார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரதுராமில வந்து பார்த்தீங்கன்னா ஜம் ரியா சில்க் சென்டருடைய 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா குழுக்கள். ஸோ இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எம்எஸ் மெடிக்கல்ஸ் எங்க மாமனார் வந்து அந்த காலத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. இப்போ வந்து சிட்டி அளவுல ஒரு ஷாப் ஓபன் பண்ணிட்டாங்க. 3 நாள் கடை ஓபன் ஆகி ஷாப்ல வேலை இருந்துச்சு. 3 நாளுமே வேலை செய்யறவங்களுக்கு சேர்த்து அவங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. சூப்பர். அதெல்லாம் வந்து அதுதான் நம்மள நல்லா வேலை செய்யறதுக்கு கண்டிப்பா விஷயம். சிட்டி ரேஞ்சுக்கு இருக்குண்ணா நம்ம கடை ஓரளவுக்கு. பரதராமில் இந்த அளவுக்கு இருக்குதுன்னா பெரிய விஷயம். நம்ம லோக்கல் இருக்கிறவங்களாம் வெளியே போய் சித்தூரோ வேலூரோ குடியாத்தம் போயிட்டு தான் துணி எடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுனால சுற்றி பக்கம் இருக்க வில்லேஜ் இருக்கிறவங்க வந்து எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. பரதராமில் இந்த அளவுக்கு ஜாம் துணி கடைக்காரர் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி நல்லபடியாக 4 அப்சர்லையும் துணிங்க வச்சு வியாபாரம் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு நடந்துருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். பரதராமியும் சிட்டியாக தேர்த்து இன்னைக்கு 3 ஸ்கூட்டர் வச்சிருக்கேன். அப்படி நான் எப்பயுமே வேலூரில் இந்த மாதிரி இடத்துல தான் நான் துணி எடுப்பேன். ஆனால் இன்னைக்கு ஒரு வேலையாக எதர்ச்சியாக இந்த சைடு வந்திருக்கேன். ஆனால் மென்ஸ்வேர் இந்த மாதிரி ஷர்ட்டு பேண்ட் எல்லாமே அங்கே தான் எடுப்பேன். துணி அதை விட இங்கே பார்த்ததுல எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பரதுராமில வந்து இங்கே வந்துருக்கீங்க, என்ன காரணம்? 40 வருஷமா நான் இங்கே வந்து போயிட்டு இருக்கேன். ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியான ட்ரெஸ் எடுக்கணும்னா நாங்கள் வேலூர், குடியாத்தம், சித்தோன்னு அந்த மாதிரி போக வேண்டியது இருக்கும். இப்போ இந்த கடை இங்கே வந்ததுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டு போகிறோம். பெண்களுக்கு இங்கே சேஃப்டிக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். பரதராமிங்கிறது ஒரு கிராமமா மட்டும் இருந்தது. இப்போ சிட்டியார் காரணம் இந்த ஜம் ரியா சில்க். இதுக்காக ஒரு கை தட்டலாம். ஒரு கிராமத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியா ஆக்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அரசு ஓகேவா? நல்லா அடியில் கழுவிட்டு இருங்க சீட்ல மேல தெரியுது தெரியல. கொடுங்க. ஆனா இது எடுத்துருந்தேன். ஸோ இது 2வது வின்னர். சூப்பர். பேர் வந்து பிரியா. லாஸ்ட் நம்பர் 2646 போன் நம்பர். கணவாய் மோட்டூர். பேர் வந்து பிரியா. வெற்றி பெற்ற அந்த அதிர்ஷ்டசாலிக்கு நம்ம ஜம் ரியா சில்க் சென்டர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்னைக்கு பிரைஸ் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஷாப் சார்பா உங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க. பிரியா கனவா மோட்டூர். நாளைக்கு இன்னொரு குழுக்கள் இருக்கு, இதே டைமுக்கு எல்லாரும் வந்துருங்க. ஹலோ பிரியாங்களா பேசுறது? சொல்றேங்க. கனவா மோட்டூர் தானே? நீங்க பரதுராமில ஜம் ரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கூப்பன்ல ஏதாவது பேர் எழுதி போட்டுருக்கீங்களா பரிசுக்கு? எதுக்காக போட்டிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணீங்கம்மா நீங்க அமௌண்ட்? சரி. சப்போஸ் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல குளுக்க போறோம். நாங்க ஒரு 10 மணிக்கு குளுக்க போறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த பிரைஸ் விழுந்தா நீங்க என்ன எப்படி நினைப்பீங்க? இல்ல என்ன தொழில் பண்றீங்க சார் நீங்க?